நெல்லையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பனை ஆதரித்து அக்கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இன்று நெல்லை டவுன் கோடீஸ்வரன் நகர் பகுதியில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் சிவசுப்பிரமணியம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தங்களுக்கு வழங்கியுள்ள சின்னமான பரிசு பெட்டகம் சின்னத்தோடு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வாக்காளர்களுக்கு பரிசு பெட்டகத்தில் உள்ளே பரிசு பொருட்கள் வைத்து கொடுப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு புகார் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பறக்கும் படையினர் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கட்சி நிர்வாகிகள் வைத்திருந்த பரிசு பெட்டகத்தை அனைத்தையும் பறிமுதல் செய்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினருக்கும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் பரிசு பெட்டகம் அனைத்தையும் சோதனை செய்த பின்னரே திருப்பி ஒப்படைக்கப்பட்டது. இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினர் தெரிவித்தனர். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி தாலுகா, மானூர் ஊராட்சி ஒன்றியம் கோடீஸ்வரன் நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்காக நாங்கள் இங்கே இருக்கிற கிளைக்கழக செயலாளர், ஊராட்சி கழக செயலாளர் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். எங்கள் மீது போலியான ஒரு பொய்யான அதாவது வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அவங்களுக்கு அதாவது நன்கொடை கொடுக்குற மாதிரியோ இந்த பெட்டியை எங்கிட்ட நாங்கள் காமிக்கிற இந்த பெட்டியை சீஸ் பண்ணி எங்கிட்ட இதை மாதிரி நாங்கள் இருக்கிற தொண்டர்கள் ஆளுக்கு ஒருத்தராக கையில் வச்சுக்கிட்டு இருந்த பெட்டியை தேர்தல் ஆணையம் பறக்கும்பட எங்கிட்ட இதை கையகப்படுத்தினாங்க, பறிமுதல் பண்ணாங்க. உடனே நாங்கள் அந்த பறிமுதல் பண்ண பெட்டி அவ்வளவும் அவங்க எங்கள் கண் முன்னாலே பிரித்து பார்த்தாங்க. அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் அட்டைப்பெட்டி மட்டும் இருந்த காரணத்தினால இது பொய்யான தகவல்னு சொல்லி அந்த தேர்தல் ஆணையம் திரும்ப எங்ககிட்ட அவ்வளத்தையும் கொடுத்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. ஆளுங்கட்சி வேணுக்குனே இதை என்ன பண்ணுது, இந்த பகுதியில் இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல செல்வாக்குள்ள பகுதி என்பதனால இதை சீர்குலைக்கிற காரணத்துக்காண்டி இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பறக்கும்படம் மூலமாகவும் எங்களுடைய கட்சி தொண்டர்களை ஒவ்வொருத்தரையும் தரக்குறைவான வார்த்தைகளையும் விமர்சிக்கிறாங்க. இது வன்மையாக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.